கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம் என்னன்னா ஹவு டு சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். இது பண்றதுக்கு we adopt different abstractions or mental models. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்கணுங்கிறத பத்தியே நம்ம யோசிப்போம். The way we think about something is a mental model. One of the most important models என்னன்னா client server model. இப்ப நிறைய real world applications are built using this client server model. இப்ப client server modelனா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ரெண்டு மெஷின் இருக்கு. One is called the client, the other is called the server. The client asks the server for something, the server gives it back. இவ்வளவுதான் client server model. இப்போ கொஞ்சம் டீப்பா போனானா client வந்து ஏதோ சர்வர் கிட்ட கேட்கறது இல்லையா, அதுக்கு பேரு தான் ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு சர்வர் என்ன திரும்பி கொடுக்கறதோ அதுக்கு பேரு தான் ரெஸ்பான்ஸ். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்கன்னா யூஆர்எல் அடிக்கிறீங்க, அது எங்க பண்றீங்க, கிளையண்ட் வந்து உங்க பிரவுசர் குரோம், ஃபயர்பாக்ஸ், சஃபாரி, அந்த வெப்சைட் வந்து ஒரு சர்வர்ல இருந்து ஒரு HTML பேஜா திரும்பி வரும். சர்வர் எங்கேயோ இன்டர்நெட்ல இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதே தான் மொபைல் ஆப்ஸ்லயும். நீங்க ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அந்த ஆப் தான் கிளையண்ட், அதுக்கு வந்து சர்வர் எங்கேயாவது இருக்கும், அங்கிருந்து அந்த சர்வர்ல இருந்து டேட்டா எடுத்துன்னு வரும். இப்போ எப்பவுமே இன்டர்நெட் வழியா இல்ல ஒரு நெட்வொர்க் வழியா தான் கிளையண்ட் சர்வர் கம்யூனிகேட் பண்ணுமா? அவசியம் இல்லை. இப்போ ஒரு சிம்பிள் ஆப் நீங்க எதாவது எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு டூல், ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு டூல் எழுதுறீங்கன்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு கம்யூனிகேட் வித் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எக்ஸாம்பிள் என்ன? விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, iOS, லினக்ஸ், macOS, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்போ இந்த ஆப்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்றது is the client, the operating system is the server. இப்போ கிளையண்ட் டு சர்வரும் எப்படி கம்யூனிகேட் பண்றதுங்கிறத ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சரா எழுதுறது தான் API. இப்போ API என்னங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.